ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ கொண்டு வர ஐடியாவே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து 2 வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு போயம் வந்து கொடுத்துருப்பாங்க ரீரைட் பண்ணி. அந்த போயமை வந்து நம்ம ஹீரோ பார்க்குறான். அவனுக்கு அந்த கல்லெல்லாம் பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை வந்து அவன் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே அந்த ப்ராஜெக்டை வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க கொலீக்ஸ்டெல்லாம் சொல்கிறப்போ எல்லோரும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த ப்ராஜெக்டையும் நம்ம ஹீரோயின்ட்டே கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கலான்னு சொல்கிறப்போ ஜீனட் மட்டும் வேணான்றாங்க. நம்ம எனக்கு ஹீரோயின் மட்டும்தான் வேணும் டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே வந்து இந்த ப்ராஜெக்ட்காக எல்லாருமே தீயாக வேலை பார்க்குறாங்க. இப்படியே வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற அந்த நாளும் வந்துடுது. எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவை மட்டும் இன்னுமே காணோம். இப்படி ரூமில் போய் பார்த்தா நம்ம ஹீரோ படுத்துட்ருக்கோம். அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. உங்கள் அண்ணன் சத்தம் போடுறா, வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம், இந்த அளவுக்கு ஜுரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ இல்லை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளோ ஜுரத்தோடு வந்து காரில் போயிட்டு இருக்கான். அவனால் சரியாக கூட உட்காரவே முடியல. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோவுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படியே அவங்க இருக்கிறப்போ டிரைவர் சட்டன் பிரேக் போடுறாரு. எல்லோரும் முன்னாடி போய் விழுகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒரு அம்மா வண்டிக்கு முன்னாடி விழுந்துடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ ரொம்ப அடிபட்டுருச்சு போல இருக்குது. இவன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, காசு தரேன்ற மாதிரி பேச எல்லாருக்கும் கோவம் வந்து நம்ம ஹீரோவையும் அவங்க அண்ணனையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ராஜெக்டை கொடுத்து இதை போய் நீ சப்மிட் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அனுப்பி வைக்க நம்ம ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் சப்மிட் பண்ண இன்னும் வரலை. டைம் க்ளோஸ் ஆக போது. கரெக்டாக அவங்க வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க. பார்த்தா அந்த ஆப்போசிட் கம்பெனிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்போசிட் டீம்காரவங்க வந்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனும் லாஸ்ட் மினிட்ல வந்துடுறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ சொல்கிறான், பரவாயில்லம்மா நல்லாவே ஓடுனன்னு சொல்கிறப்போ, இதுக்காக மட்டும் கிடையாது, காதலுக்காகவும் நான் ஓடுவேன், கடைசி வரைக்கும் என் காதல் வந்து எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே காதல் வசனங்களை பேச நம்ம ஹீரோவும் அப்படியே உருகி போய் நம்ம ஹீரோயினை ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவனுடைய ப்ராஜெக்டை பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஹீரோடைய ப்ராஜெக்ட். இப்படியே வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே வந்து நம்ம ஹீரோவுடைய ப்ராஜெக்ட் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோ ரொம்ப குஷியாகிடுறான். இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு GMF கம்பெனியில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மேலே வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, ஹீரோயின் ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோயின் வந்து இப்போ ரிலீவ் ஆகிட்டா. இந்த ப்ராஜெக்ட்காக எல்லோரும் பயங்கரமாக உழைச்சிருப்பாங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி போகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்பெனிலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்புக்கும் எல்லோரும் மறுநாள் காலையிலே கிளம்பி வந்துடுறாங்க. அந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கே பார்த்தா நம்ம லின்னும் நம்ம ஹீரோயினோட தம்பியும் இருக்காங்க. நம்ம ஜெனி தான் சொல்லியிருப்பா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நாங்கள் வரோம் ட்ரிப்புக்காகன்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வந்து ஒன்றா மீட் பண்ணுறாங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறப்போ நம்ம ஹீரோவும் இதே ட்ரிப்புக்கு தான் வந்திருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்தோடனேயுமே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம லின் கூட பேசுகிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக ஜெலஸும் ஆகுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வெளியே காட்டிக்கிறாமல் சாதாரணமாக லின்னுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் மேலே தான் ஃபுல்லாக கண்ணாகவே இருக்குது. இப்படி அவங்க 2 பேருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி பழைய கதையெல்லாம் பேசி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அப்படியே உள்ளக்க போகிறாங்க. இப்போ நம்ம லின்னு ஹீரோயினோட தம்பி எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா. இதை பார்க்குறப்போ நம்ம ஹீரோவுக்கு நிஜமாலே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அவனும் எத்தனை நாள் தான் வெளியே சொல்லாமல் காட்டிக்கிறாமல் இருப்பான். இருந்தாலும் அவனுக்கும் ரொம்பவே வந்து ஜெலஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து பார்க்க முடியாமல் நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போக கரெக்டாக ஜீனட் வந்துட்டு சொல்கிறான், எனக்கு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணணும், பிரில்லியாட் வந்து நான் ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பிரில்லியாட் விளையாடுற இடத்துக்கு போகிறாங்க. அதை நம்ம ஜெனி வந்து பார்த்துடுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஜெனி சும்மா இருப்பாளா, அவள் சும்மா தான் இருக்க மாட்டா. இப்படியே இவங்க வந்து விளையாண்டுட்ருக்காங்க. நம்மளுடைய ஜீனட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படிலாம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்க. இப்படியே இவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ லின்னு கேட்குறான், நெக்ஸ்ட் எந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ நம்ம ஜெனி சொல்கிறா, எனக்கு வந்து பிரில்லியாட் தான் விளையாடணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டுனே எல்லாரையும் கூட்டிகிட்டு போக அங்கே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வந்தவங்க நம்ம ஹீரோவும் ஜீனட்டும் கையை கோர்த்து நிற்கிறாங்களா. அவ்வளோதான், அவங்களுக்கு மனசே உடைஞ்சு போகுது. இதை
தெரிஞ்ச நம்ம ஹீரோ ஜீனட்டோட கையை தட்டி விட நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. நம்ம லின் சொல்கிறான், எதுக்காகமா டென்ஷன் ஆகிற, வா நான் உனக்கு சொல்லித்தரேன் பிரில்லியாட் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்ட நம்ம லின் என்ன சொல்கிறான்னா, ஹீரோவும் நானும் வந்து அந்த ஒரு போட்டி மாதிரி வச்சு ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்படியே வந்துட்டு இவங்க 2 பேர் நின்று பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, லின்னு நம்ம இப்படி ஹீரோவுக்கு வந்து எதிராக யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஏன்னா ஜெனி வந்து ஹீரோவை கொஞ்சம் பொசசிவ் ஆக்கணும்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி நம்மளுடைய லின்னு செம்மையாக விளாண்டு ஜெயிச்சிட்றான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜெனி சொல்கிறா, பாத்தியா எப்படி லின்னு ஜெயிச்சான் பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, லூஸு பிரில்லியாட்டில் வந்து லிச்வான் ஒரு சாம்பியன், அவன் வேணும்ட்டு தான் தோற்றுருக்கான், இது உனக்கு தெரியாமல் லூஸு மாதிரி அவன் கூட போய் லின்னை போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஐயோ இது வேற இருக்கா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோடைய அண்ணன் சொல்கிறான், இதுக்குடா ரெசார்ட்டுக்கு வந்தோம், ஜாலியாக இருக்க தானே வந்தோம், இப்படி வந்து ரூம்குள்ளே சோத்த குட்டிக்கவா வந்தோம் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், உனக்கு கிடையாது, உனக்கு வேணா வெளியே போய் சாப்பிடு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ வந்து ஹீரோயின் மேலே ஜெலஸாக இருக்க, அதனால தான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ வந்து போய் வந்து உன் காதலை சொல்லுடா, ஏன்டா அப்படி மறைச்சி வச்சிட்டு இருக்க, லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கோடா அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து நிறைய காதல் தத்துவங்களை தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோ ரூமை விட்டு வெளியே வர நம்ம ஹீரோயினும் ரூமை விட்டு வெளியே வராங்க. எதிர்ச்சியாக மீட் பண்ணிவிட்டு 2 பேரும் லிஃப்ட்டுக்கு நிற்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோயினுக்கு முதல் மரியாதை கொடுத்து உள்ளே அனுப்புகிறாரு. இப்படியே வந்துட்டு 2 பேரும் திருன்னு முடிச்சிட்டு நிற்க, நம்ம ஹீரோயின் என்ன நினச்சான்னு தெரில, நம்ம ஹீரோவை பிடிச்சி டக்குன்னு கிஸ் பண்ணி விட்டுறா. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இந்த பிள்ளை இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் என்ன பண்ணுறன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோக்குள்ளுக்கு குஷியாக தான் இருக்குது. இப்படியே வந்துட்டு நம்மளுடைய ஜெனி வந்து ஸ்விம் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக ஹீரோவுடைய அண்ணன் அங்கே நிற்கிறப்போ, ஏமா இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலில் ஏன் மேலே தான் வந்து இடிப்பியா, உனக்கு என்ன இடமா கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ரொம்ப வந்து ஓவராக பண்ணாத, எனக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும், என் கூட போட்டிக்கு வரியா, ஒருவேளை நான் ஜெயிச்சா எனக்கு 5 மடங்கு போனஸ் வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நான் ஜெயிச்சா உன்னை கிஸ் பண்ணிவிடுவேன் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி போட்டிக்கு ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிறாங்க. யார் அதிக டைம் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயித்தாங்க, விட்டவங்க தோற்று போயிட்டாங்க. இப்படியே நம்மளோட ஜெனி ரொம்ப நேரம் அவளால் இருக்கவே முடியல, டக்குன்னு மேலே போயிடுறா. நம்ம ஹீரோவுடைய அண்ணன் தான் ஜெயிச்சிடறான். கிஸ் மட்டும் தயவு செய்து பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் டக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறான். இந்த பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்படியே அவளும் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்படி நம்ம ஹீரோயின் கடந்து போகிறப்போ நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கிறது வந்து கேட்குறா. இங்கே ஜாக் சொல்லிட்டு இருக்கான், ஜீனட் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், இந்த விளையாட்டில் வந்து நீ மிக சிறந்தவன், அப்புறம் இருக்கிறையில் நீ எதுக்கு தோத்த, ஏப்பா காதல் வந்து இப்படியா பாடாப்படுத்துறது, நீ வந்து ரோவராக தான் பண்ணுற, உன் காதலிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போகுது, இந்த ஹீரோ பையன் வேணும்ட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து நம்ம ஜெனியும் நம்மளுடைய ஹீரோடைய அண்ணனோட எதிர்ச்சியாக மீட் பண்ண, நம்ம ஹீரோடைய அண்ணன் சும்மா இல்லாமல் இந்த பிள்ளையோட லிப்ஸே பார்த்துட்டு இருக்க, இதுக்கடா அப்படி பண்ணி துறையிற கரும முடிச்சவனே அப்படின்னு சொல்கிறப்போ, சரி விடுமா ரொம்ப டென்ஷன் ஆகாத, எனக்கு தெரிஞ்சு உனக்குள்ளே வந்து ஒரு நல்ல மனசு இருக்குது, என்கிட்ட மட்டும்தான் ஒரு டெபிள் மாதிரி ஒரு முகமூடி போட்டுட்டு நீ அலையிற அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ கண்டுக்கிறாமல் போகிறா. இவன் பார்த்து சிரிக்க, இவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என் ரியாக்ஷன்ஸே சரியில்லையேன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான், ஒருவேளை அவன் மேலே நம்மளுக்கு காதல் வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே வந்துட்டு நம்ம லின்னையும் நம்மளோட ஜெனியும் காட்டுறாங்க. லின்னு கேட்குறான், ஆனா எங்கே போனா அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் பாருக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஆனா லீச்வானை தான் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், எப்போ பாரு அவனை பார்த்தா மட்டும் அவன் மூடு வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஆமாம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த லீச்வான் விட்டுட்டு போயிட்டான், கிட்டத்தட்ட ஒரு 500 லெட்ரு ஒரு 1000 மெயில்ஸ்க்கு மேலே அனுப்பிட்டா, அவன்கிட்ட இருந்து நோ ரெஸ்பான்ஸ், இப்போயும் அவளை ரொம்ப இக்னோர் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு செம்மையாக கோவம் வருது. டேபிளில் ஒரு தட்டு தட்டுறான். நம்ம ஜெனி பேசிட்டு நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பியும் இதெல்லாம் கேட்டிருக்கான். இப்படியே வந்துட்டு அவன் கோவமாக ஒரு பக்கம் கிளம்பி போக, இங்கே நம்ம ஹீரோயின் வந்து சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வரா. நம்ம ஹீரோ கேட்குறான், திரும்ப குடிக்க போறியா, பண்ண சத்தியம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் சத்தியத்தை மறக்கல, சத்தியத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அந்த பாட்டில்ஸை கூடன்ற மாதிரி அவன் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு உண்மை சொல்லு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் எனக்காக வாங்கல, லின்காக தான் வாங்கினேன். சரி அந்த பிரில்லியார்ட் கேமில் நீங்கள் பயங்கரமான சாம்பியன்ன்றது எனக்கு தெரியும், எதுக்காக நீங்கள் தோற்று போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்காகவும் லின்னுக்காகவும் மட்டும்தான் நான் அப்படி பண்ணினேன், உனக்கு சரியான பேர் லின்னு தான், அவனே நீ லவ் பண்ண அவனே கல்யாணம் பண்ணிக்குன்ற மாதிரி இவன் சொல்ல, நம்ம ஹீரோயின் கோவத்தில் இந்த பேக்கை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினோட தம்பி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ வேணும்ட்டே சண்டை போகிறான்னு நினச்சிட்டு ஹீரோ போட்டு நெஞ்சிலே போட்டு அட்டடி நடிச்சிடறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு நெஞ்சில் தான் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்படி அடிச்சு போட நம்ம ஹீரோ எந்திரிக்கவே முடியாமல் பாவம் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் நம்மளுடைய லின் போயிட்டு தடுக்கிறான், அவன் அடிக்காத வந்துடுன்னு
சொல்லிட்டு இப்படியே நம்ம லின்னுக்கும் அங்கே இன்னொரு ஆளுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்துடுது. இங்கே நம்ம ஹீரோயினோட தம்பி சும்மா இல்லாமல் திரும்ப போயிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போக அங்கே கரெக்டாக ஹீரோடைய அண்ணன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தம்பியை போட்டு அடி அடின்னு அடிக்க அங்கே சரியான ஒரு கலவரமே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு கற்று தான் கத்துறாங்க, தயவு செய்து எல்லாரும் நிப்பாட்டுக்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லீச்வானை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட தம்பி இன்னமும் அடிக்க போக அவன் வந்து பயங்கரமாக திட்டுறான். இவன் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினவன்க்கா, முன்ன பின்ன அவன் மூஞ்சி கண்ணாடியில் பார்த்துருக்கானா, அவனுக்கு காலு கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து தன்னுடைய தம்பியை கண்ணத்திலே பட்டார்னு அடிக்கிறா. நீ பாரு, நீ என்ன வேணா பேசு, லிச்வானை பற்றி பேசாத, லிச்வான் மேலே கை வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு ஏங்கா நீ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ ஆமாடா நான் சப்போர்ட் பண்ணதாண்டா செய்வேன். நம்ம அப்பா வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த நிலைமையில லிச்வான் தான் காசு கொடுத்து நம்ம அப்பாவை காப்பாற்றினா, அந்த கடனை உன்னால் திருப்பி அடைக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறப்போ கண்டிப்பாக அந்த கடனை நானே அடைக்கிறேன்னு சொல்லிட்டு தம்பி கோச்சிக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்க்க வந்தால் ஜீனட் வந்து விடமாட்டுக்கிறான். தயவு செய்து போயிடு, லிச்வானை விட்டு தூரமாக இரு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன்ற மாதிரி சொல்ல அண்ணன் திட்டுறான். இப்படியே இருந்தால் செத்து போயிடுவேன், வந்து தோலை அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோயினை வந்து வார்ன் பண்ணுறான். இங்கே பாரு, இன்னொரு தடவை என் தம்பி பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை கம்பெனியை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இப்படியே ஒரு 2 வாரம் கடந்து போது சைனாவுடைய தலைநகரத்தை தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் லைப்ரரி வந்திருக்கா. நம்ம ஹீரோக்காக தான் வந்து இவ சூப் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு இருக்க. தம்பிக்காரன் திட்டுறான், 2 வாரமாக அவன் வீட்டுக்கு போகிற, உன்னை உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கெல்லாம் ஜீனட் தாண்டா காரணம்னு சொல்கிறப்போ சரி இனிமேல் வந்து நீ லிச்வான் மேலே கை வச்சு அவன் கையை ஒடிச்சிடுவேன், ஒரு நாள் தான் அவன் 2 வாரம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நிலமை அப்படின்ற மாதிரி தம்பியை வார்ன் பண்ணிவிட்டு இனிமேல் லிச்வான் பக்கத்தில் வந்து நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. இப்படி நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆல்ரெடி அவங்க ஒரு வீட்டில் தங்கியிருந்தான் இல்லையா, அந்த வீட்டுக்கு வரப்போ அந்த வீடு நம்ம ஹீரோயின் பேர்லேயே நம்ம ஹீரோ எழுதி கொடுத்துட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு தடவை கூட ஹீரோயின் வரலையான்னு சொல்லி கேட்டால் வரவே இல்லை, இந்த வீட்டை கூட அவங்க பேரில் மாற்றிக்கல, இந்த வீடு இனிமேல் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்கிறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கள் ஹீரோயின் ஒரு வேளை இந்த வீட்டுக்கு வந்துட்டானா அந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணிடுறேன், அது வரைக்கும் நான் அந்த வீட்டிலே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ லாயர் சொல்கிறாரு அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க வரவே மாட்டாங்க, நீங்கள் கொடுத்த பணத்தை கூட வட்டியும் முதலமாக திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க மாதம் மாதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கப்போ அங்கே வந்து லிச்வான் வந்துட்டாப்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸில் ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஹீரோயினோட தம்பி தான் ஹீரோவை அடித்தான், அதனால தான் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கான்றது விஷயம் ஃபுல்லாக ஆஃபீஸ்க்குமே தெரியும். இப்படி நம்ம ஹீரோவனுடைய ரூமுக்கு போனால் தாத்தா கரெக்டாக உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோ ரொம்ப பதறி போகிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பண்ணி வச்சிருக்க வேலை அந்த லெவலில் பண்ணி வச்சிருக்கான். லிசா இருப்பாங்க இல்லையா, அவங்க ஹோட்டலுடைய அந்த டிசைன் தானே திருடு போயிருக்கும், ஆப்போசிட் கம்பெனி திருடினால தான் நம்ம ஹீரோ வந்து இப்போ சைனா வந்திருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோவே அந்த டிசைனை லீக் அவுட் பண்ணியிருப்பான் வெளியே, நம்ம ஹீரோயினை பார்க்க வரணுன்றதுக்காக பிளான் பண்ணி இதை மாதிரி பண்ணியிருக்கான். அந்த இது தாத்தா இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ பயங்கரமாக சத்த போடுறாரு. இப்போ வந்து என் கம்பெனிவே கவுத்த பத்துட்டியடா படுப்பாவி பயலே, நீ வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும், யாருக்காக இப்படி பண்ணுற எனக்கு தெரியும், அந்த ஆனாக்காக தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் ஆமாம் ஆனாக்காக தான் பண்ணுறேன், எனக்கு ஆனா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு எனக்கு என்ன பண்ணுவேன்றது தெரியாது, ஒழுங்கு மரியாதை சுவிட்சர்லாந்து வந்து சேரு, நான் போடுற உனக்கு இது ஆர்டர்னு சொல்கிறப்போ இல்லை இல்லை நான் வரமாட்டேன், இங்கே ஆனா வந்து நிம்மதியாக இருக்கணும், என்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவள் சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும் தான் வருவேன், எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்கன்ற மாதிரி இவன் கெஞ்ச தாத்தா சொல்லிடுறாரு அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு மரியாதை சுவிட்சர்லாந்து வர வழியை பாரு, இல்லைனா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும், உங்கள் அண்ணன் மாதிரி அடங்கா பிராடியாக இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் 2 நாளில் கிளம்பணும்னு வேற சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவாலையும் எதுவுமே பேச முடியல. அண்ணன் வந்து சொல்கிறான், இங்கே பாருடா தாத்தா உன்னை பயங்கரமாக திட்டாரு, இப்போ என்ன செய்ய போகிற, உன் காதலை விட்டுட்டு திரும்ப சுவிட்சர்லாந்து போறியா அப்படின்ற மாதிரி கேட்க கரெக்டாக நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பக்கம் வந்துடுறான். இப்போ எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ இருக்கிற கொலை வெறியில் தாத்தாவும் மேலே பயங்கர காண்டில் இருக்காரு, இந்த நிலமையில உன் மூஞ்சியை பார்க்க வேண்டாம், தயவு செய்து கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஏதோ சிச்சுவேஷன் பேடாக இருக்குது அப்படின்ற தெரியுது. அவள் பாட்டில் போயிட்டுருக்காளா, அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேரை சொல்ல நம்ம தாத்தா கேட்டுடுறாரு, அந்த பொண்ணு தானே நீ காதலிக்கிற பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினை போயிட்டு ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம தாத்தாவுக்கு இன்னமும் மண்டைக்கு பயங்கரமாக ஏழுது. இப்படி நம்ம ஜியாங் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் சொல்கிறாப்புல, இங்கே பாருமா உனக்கும் இந்த கம்பெனிக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறப்போ என்ன சார் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, எதுக்கு என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே பாருமா டேரெக்டாக சேர்மேனே உன்னை வேலையை விட்டு தூக்கியிருக்காரு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மான்னு சொல்கிறப்போ சேர்மேனுக்கும் எனக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரிவே கேட்க சேர்மேனுடைய பேரனே நம்ம லிச்வான் தானம்மா, அவனை போய் உன் தம்பி அடித்து அவனை வேலையை விட்டு தூக்காமல் என்னம்மா செய்வாங்க, அதனால வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேலையை விட்டு தூக்க அவளும் சரி சரி தான் போங்கடான்ற மாதிரி
பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுறா. போயிட்டே இருக்காளா, நம்ம ஹீரோ ஆப்போசிட்டில் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி நீ வந்து லின்னோட கம்பெனிக்கு தானே போக போகிற அப்படின்னு கேட்குறப்போ ஆமான்ற மாதிரி இவ சொல்கிறா. அப்போ வந்து லின்னு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன், அவன் தான் உனக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இவன் புகழ்ச்சியாக பாட நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டு கிளம்பிடுறா. லின்னோடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, லின்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க. லின்னுக்கு ஆல்ரெடி ஒரு எம்மான்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால், இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம ஹீரோயினை வந்து லவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டேக்கா. ஹீரோயினோட எக்ஸு நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அது போக வந்து உங்கள் பையனோடு நீங்கள் சேரணும்னா கண்டிப்பாக வந்து அவளுடைய அந்த லவ்வரையும் அவளையும் சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட்லாம் ஐடியாலாம் கொடுத்துட்ருக்கான் நம்ம லின்னோட அம்மாவுக்கு. வந்து நம்ம ஹீரோயின் வந்து லின்னோட ஆஃபீஸ்க்கு வர நம்ம லின்னை ஹக் பண்ணி வெல்கம் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னால் உன்னோட ரெப்புடேஷனே போச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, சேச்சே அப்படிலாம் சொல்லாதப்பா, நீ என்றைக்குமே டாப் வந்து டிரான்ஸ்லேட்டர் தான் என் கம்பெனியில் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொமோஷனை கொடுத்து ஒரு புது கேபினே உருவாக்கி வச்சுருக்கான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஆமையவே கிஃப்ட் கொடுத்துட்டு, இந்த ஆமைக்கான ஒரு சின்ன ஸ்டோரி உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஆமை எப்படி இதுக்குள்ளேயே நீந்தி வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கோ அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும் இருக்குது. நீ லிச்சுவான நினச்சி ஒரே வட்டத்துக்குள்ளேயே இருக்க. அவனுக்கு தான் உன்னை பிடிக்கலையே, உன்னை நல்லாவே ட்ரீட் பண்ண மாட்டேக்கா, அவனை விட்டு தொலை, நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன், உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், உன்னை நல்லாவே பார்த்துக்கிறவேன், என்னை நம்புன்னு சொல்கிறப்போ இவன் ஏதோ சொல்ல வரா. எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு, உன் வாயால் என்னை ரிஜெக்ட் பண்ண நான் வந்து கேட்குறத விரும்பலை. ஸோ உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன், எப்போ வேணாலும் வந்து நீ என்னை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறான். இப்படி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு கெஃபேயில் வேலை செஞ்சுருப்பாங்க இல்லையா, அங்கே தானே லெவல்லாம் வந்திருக்கும் ஹீரோயினுக்கு. அந்த கெஃபேக்கு போயிட்டு அவங்க வழக்கம் போல் வந்து காஃபி வாங்கிட்டு நம்ம ஹீரோவோட இடத்துல போய் உட்காரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். இது கனவா நிஜமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு லீச்சுவான் அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு ஆனான்ற மாதிரி சொல்கிறான். இப்படி இந்த ரெண்டு பேரும் எதிர்ச்சியாக பார்த்துக்கிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.